the Lord. Welcome back to our channel Kids Eden. இந்த வீடியோல பைபிள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்லி தர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். Kids Eden. பட் அதுக்கு முன்னாடி பைபிள்ல இருந்து ஒரு வசனம் படிக்கலாமா? ஸோ இன்னையோட வசனம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 16:13 நீர் என்னை காண்கிற தேவன். ஸோ ஏசப்பா எப்பயுமே நம்மளை பார்த்துட்ருக்க தேவனாக இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஸோ ஆதியாகமம் 16:13 நீர் என்னை காண்கிற தேவன். ஹாய் குட்டீஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பைபிளில் இருந்து எந்த சம்பவத்தை குறித்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாரை பற்றியும் இஸ்மவேலோட பிறப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ யார் இந்த ஆகார், அப்புறம் யார் இந்த இஸ்மவேல் அப்படின்றத நம்ம இந்த சம்பவத்தில் பார்க்கலாம். ஸோ ஆப்ரஹாம் அப்படின்றவங்கள பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். நீங்கள் ஆப்ரஹாம்னா யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த சம்பவத்தை குறித்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை போய் நீங்கள் பாருங்கள். ஸோ ஆப்ரஹாம் அவங்களோட சொந்த ஊரில் இருக்கும் போது ஏசப்பா அவங்கள பெறப்பட்டு வர சொன்னாங்க. அப்போ ஆப்ரஹாமுக்கு வயசு என்னவா இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம், 75 வயசாக இருந்துச்சு. ஸோ இப்போது ஆப்ரஹாமுக்கு 85 வயசு ஆயிடுச்சு. ஸோ ஏசப்பா ஆப்ரஹாமுக்கு கண்டிப்பாக உன்னோட சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி 10 வருஷம் ஆச்சு. ஆனாலும் ஆப்ரஹாமுக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் பார்க்கும்போது ஒருத்தருக்கே 1 2ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஆப்ரஹாமோட மனைவியான சாராளுக்கு குழந்தையே இல்லாதனால அந்த ஆண்டி என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, ஸோ அவங்க வீட்டில் எகிப்து தேசத்துலேருந்து ஒரு அடிமை பெண்ணை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறதுக்காக ஒரு அடிமை பெண்ணை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணை என்ன பண்ணாங்கன்னா, ஆப்ரஹாமுக்கு மனைவியாக கொடுத்தாங்க. ஸோ அந்த அடிமை பெண்ணோட பேரு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகார். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவோட சித்தமே இல்லாமல் ஆகாரை என்ன பண்ணிட்டாங்க, ஆப்ரஹாமுக்கு மனைவியா சாராள் ஆண்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்னாச்சு, கொஞ்ச நாளில் ஸோ அந்த ஆகார் பிரெக்னென்ட் ஆனாங்க. அப்போ என்னாச்சு, இந்த ஆகார் ஒரு அடிமை பெண்ணா இருந்து ஆப்ரஹாமுக்கு மனைவி ஆன உடனே சாராளை பார்த்து ரொம்ப ஏளனமா நினைச்சாங்க. ஸோ சாராளால குழந்தை பெத்துக்க முடியல, நம்ம குழந்தை பெத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னா, ஆகாருக்கு ஒரு பெருமை வந்துச்சு. ஸோ சாராளுக்கு இதை பார்க்க என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே ஆப்ரஹாம் கிட்ட போய் சொன்னாங்க, இந்த ஆகார் என்ன பண்ணுறா, என்னை ரொம்ப ஏளனமாக நினைக்கிறா, என்னை மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே ஆப்ரஹாம் சொன்னாங்க, அவள் உன்னோட முன்னாடி தானே இருக்கா, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சாராள் அடிமை பெண்ணாக இருந்த ஆகாரை ரொம்ப கடினமாக நடத்துனாங்க. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியல, தாங்கவே முடியல. உடனே ஆகார் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டை விட்டுட்டு ஓடி போயிடணும் அப்படி சொல்லிட்டு முடிவெடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம ஆப்ரஹாம் வீட்டை விட்டுட்டு வெளியே வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு, ஸோ ஆகார் என்ன பண்ணாங்க, யாருக்கும் தெரியாம அந்த வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ கிளம்பி அவங்க சூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகிறதுக்காக ஒரு வனாந்திரம் வழியா போறாங்க. ஸோ வனாந்திரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெசர்ட் ஏரியா, ரொம்ப நிறைய மண்ணு தான் இருக்கும். ஸோ போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தேவ தூதர் என்ன பண்ணாங்க, ஆகாரை சந்திச்சாங்க. ஆகாரை சந்திச்சு, நீ எங்க இருந்து வர, நீ எங்க போற அப்படி சொல்லி கேட்டாங்க. உடனே கேட்ட உடனே ஆகார் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ உடனே தேவ தூதர் சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணு, திரும்பி ஆப்ரஹாம் சாரால் இருக்கிற வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, உனக்கு பிறக்க போற குழந்தைய கண்டிப்பா ஆசீர்வதிப்பேன். உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீ என்ன பண்ணணும், இஸ்மவேல் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடணும். அவனையும் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய குறிச்சு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு விரோதமாக தான் எல்லாருமே இருப்பாங்க, இவனும் மற்றவங்களுக்கு எதிராக நின்று எதிராக என்ன பண்ணுவானா குடி இருப்பான். ஸோ அவன் எப்படின்னா, அவனுக்கு தான் எல்லாருமே ஆப்போசிட்டாக இருப்பாங்க, அவனும் எல்லாருக்குமே ஆப்போசிட்டாக தான் இருப்பான். ஒரு துஷ்ட மனுஷனா உன்னோட மகன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா,
இஸ்மவேலை வந்து குறிச்சு, அதாவது பிறக்க போகிற குழந்தைய வச்சு குறிச்சு சொன்னாங்க. ஸோ ஆகாரும் தேவ தூதர் சொன்ன மாதிரியே என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்பி வந்துட்டு சாராள் வீட்டுக்கே வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஆகாரும் இந்த இடத்துல வந்து தேவ தூதர் அவங்கள பார்த்தனால அந்த இடத்துல இருந்த அவருக்கு என்னன்னு சொன்னாங்கன்னா, நீர் என்னை காண்கிற தேவன், ஏசப்பா வந்து என்னை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. அந்த தேவ தூதர் வந்து ஆகார பார்த்த அந்த நீரூற்றுக்கு லஹாய் ரேயி அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வந்து இட்டாங்க. ஸோ ஆகார் என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி வந்துட்டு சாராள் வீட்டுக்கே வந்துட்டாங்க. வந்து கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா ஆகாருக்கு வந்து குழந்தை பிறக்கும். ஸோ ஒரு பையன் வந்து பிறப்பான். அந்த பையனுக்கு வந்து தேவதூதர் சொன்ன மாதிரியே இஸ்மவேல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பேரிடுவாங்க. ஸோ இந்த இஸ்மவேல் பிறக்கும் போது ஆபிரஹாமுக்கு எத்தனை வயசுன்னு பார்த்தீங்கன்னா 86 வயசா வந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடந்துச்சு, ஸோ மறுபடியும் வந்து சாராளுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது சாராள் என்ன பண்ணாங்கன்னா, நாள் தள்ளி போக போக அவங்களோட சந்ததி வந்து பெருசாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆகார் அப்படின்ற ஒரு அடிமை பெண்ணை வந்துட்டு ஆபிரஹாமுக்கு வந்து மனைவியாக கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணல, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக காத்து இருக்கல. ஸோ நம்ம அப்படி இல்லாமல் ஏசப்பா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்கணும். ரெண்டாவது வந்துட்டு ஆகார் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து வீட்டை விட்டு வெளியே போனாங்க. ஆனாலும் அங்கே யார் வந்து ஆகாரை வந்து பார்த்தா, ஒரு தேவதூதர் வந்து ஆகாரை வந்து சந்திச்சாங்க. ஸோ மீட் பண்ணாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் யார் உங்களை பார்த்துட்டே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம நினைக்கலாம் நம்ம வந்து யாருமே நம்மளை பார்க்கல, நம்ம வந்து இந்த தப்பு பண்ணிட்டது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் யார் உங்களை பார்த்துட்டே இருக்கா, ஏசப்பா வந்து உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் ஏசப்பா பார்க்குறாங்க, நீங்கள் நல்ல விஷயம் பண்ணாலும் ஏசப்பா வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஏசப்பா வந்து எப்பயும் நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்ற சிந்தையோடு நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி வந்து நடக்கிறவங்களா வந்துட்டு காணப்படணும். ஸ்டோரியை கவனமா கேட்டீங்களா? அதுல சொல்லி கொடுத்தத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலரிங் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இருக்கு. பைபிள் ஸ்டோரி கலரிங் புக் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் குட்டீஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த புக்கோட வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ டோட்டலாக இந்த புக்கில் 244 ஸ்டோரிஸ் இருக்குது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்டோரிஸ்லேருந்து நியூ டெஸ்டமெண்ட் வரைக்கும், அதாவது ஜெனசிஸ்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா ஸ்டோரிஸுமே உங்களுக்கு கவர் ஆகி இருக்கும். மொத்தம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்டோரிஸ் 167 இருக்குது. அண்ட் அதோட கண்டினியூஷனாக நியூ டெஸ்டமெண்ட் இருக்கும். டோட்டலாக 244 ஸ்டோரிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டோரிஸ்லையும் உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கும். அண்ட் அது கீழே அந்த ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்ற பைபிள் போர்ஷன் இருக்கும். ஒரு கலரிங் பேஜ் இருக்கும். கீழே வந்து மெமரி வேர்ஸ் இருக்கும். எல்லாமே வந்துட்டு பைலிங்குவலாக இருக்கும். அதாவது இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லும் இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டோரிஸுமே உங்களுக்கு இந்த புக்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட காஸ்ட் வந்து நம்மளோட வெப்சைட்டில் கம்மியாக இருக்கும், அமேசானில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டியூ டு அமேசான் சார்ஜஸ். நீங்கள் வேணும்னா இதில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு போஸ்ட் மூலமாக நான் டெலிவரி வந்து பண்ணிவிடுவேன். உங்களுக்கு அது வேணுமா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.